ஐயனார் துணை சீரியல் அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கான கதைக்களத்தை வந்துட்டு இங்கே பார்க்கலாம். இந்த சீரியல் வந்துட்டு சூப்பராக போகுதுன்னு சொல்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சீரியல் பார்க்கும்போது நமக்கே நம்ம குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. உங்களுக்கும் அப்படி தோணுதா? மறக்காமல் வந்துட்டு உங்களோட கருத்தையும் பதிவு பண்ணுங்கள். பட் இந்த சூழலில் தாங்க நம்ம சேரன் இருக்கார் இல்லையா, கார்த்திகாவை அந்தளவுக்கு நேசிக்கிறாரு, உயிருக்கு உயிராக நேசிக்கிறாரு, ரத்தமும் சதையாக நேசிக்கிறாரு என்றே சொல்லாங்க. காரணம் என்னென்னா, அதாவது நம்ம கார்த்திகாவுக்கு வந்துட்டு நிச்சயதார்த்தம் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு அள்ளு விட்டுருச்சு என்றே சொல்லலாம் சேரனுக்கு. ஐயோ கார்த்திகா நம்மளை விட்டு போயிருமோ, சரியான மைண்ட் செட்லேயே இல்லைங்க சேரன். அமைதியாகிறாரு, ஃபோக்கஸ் இல்லை, எதுலையுமே இல்லை. தம்பிகள் சுற்றி பார்க்குறாங்க, அண்ணன் என்னென்ன நீ இப்படி இருக்க மாட்டேன்னு. அண்ணனோட பிஹேவியரே சரியில்லையே, அவர் இந்த மாதிரி இருக்க மாட்டாரு. சோழன் பல்லவன் பேசிக்கிறாங்க, அண்ணன் வந்துட்டு இப்படியெல்லாம் இருந்ததே கிடையாது, நம்மக்கிட்ட மறைச்சிருக்கியா? அதாவது கார்த்திகா பொண்ணு மேலே உயிரையே வச்சிருக்கு நம்ம அண்ணன். அந்த பொண்ணு தான் அண்ணனுக்கு கரெக்டு, இவருக்கு அந்த பொண்ணு தான் கரெக்டு. நம்ம ஏதாவது பண்ணணும், அந்த நிச்சயதார்த்தத்தை வந்துட்டு கலைச்சி விட்டுறலாமா, ஆட்டையை கலைச்சிட்டு கார்த்திகாவை தூக்கிட்டு வந்துடலாமா, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலா வந்துட்டு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, பேசாமல் செவனேன்னு இருங்கன்னு சொல்ல. ஆனாலுமே நம்ம சோழனுக்கு வந்துட்டு மனசு கேட்கலங்க. அண்ணன் வந்துட்டு நம்மக்கிட்ட இது ஒன்று தான் ஆசைப்பட்டிருக்கு, அதை வந்துட்டு நம்ம பூர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அண்ணன் வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரி தகத்தகன்னு கலராக இருக்காரு, அண்ணனுக்கு மேலே அவன் அழகு, போய் அவனை யார் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைகள் தம்பிகளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது சோழன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. போய் பார்த்துருவோமே, பார்த்துட்டா போச்சு, அந்த மாதிரி வந்துட்டு டிப் டாப்பாக வந்துட்டு மாஸ்கை போட்டுட்டு கிளம்புறாருங்க பைக்கில். விரு 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 சரு 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 சருன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது கேமராமேனோட போய் மிங்கிள் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படுது. அதாவது வாழவந்தான் கான்ஸ்டபிள் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஆல்ரெடி பேசியிருக்காரு. ப்ரொமோல அந்த சீன்ஸ் வந்துட்டு வரப்போதுங்க. நான் உங்களை மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு கவனிக்கிறேன், அதான் கான்ஸ்டபிள். எங்கள் அண்ணனும் எங்கள் முறை பொண்ணும் வந்துட்டு லவ் பண்ணுறாங்க, அவங்க பெற்றோர்கள் வந்துட்டு இடையூறாக இருக்காங்க. அதாவது எங்கள் வீட்டில் சம்மதம் தான், ஆனால் அவங்க வீட்டில் வந்துட்டு இடையூறாக இருக்காங்க. அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக பிடிக்காத திருமணத்தை வந்துட்டு ஏற்படுத்தி நிச்சயதார்த்தம் வர போயிடுச்சு ப்ரோ, நீங்கள் வந்துட்டு எப்படியாவது அதாவது எங்கள் அண்ணனையும் அவங்களையும் சேர்த்து வச்சுருங்க, உங்களை வேறு லெவலில் கவனிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்ல. கவனிச்சிருவேலப்பா, இந்த ஒரு வார்த்தை போதும்பா, 2 பேருக்கு மன சம்மதம் தானே, பொண்ணுக்கும் பையனுக்கும், அதில் எந்த வித மாற்றமும் இல்லைல்ல, அப்போ வர சொல்ல. அப்படி இல்லைன்னா நீ கூட்டிகிட்டு வந்த பார்த்தியா, அந்த மாதிரி கூட்டிகிட்டு வா தைரியமா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேயே திருமணம் பண்ணி வச்சிடலாம், ஒன்றும் ஒரி பண்ணிக்கிறாதப்பா, அண்ணன் நான் இருக்கேன், யார் வந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனால் பொண்ணுக்கும் பையனுக்கும் சம்மதம் தானே, அங்கே வந்துட்டு 2 பேரில் யாராவது சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என் வேலையை கிழிச்சு போடுவாங்க பார்த்துக்க. இல்லை சார், எங்கள் அண்ணன் பக்கத்திலே இருக்கேன், எனக்கு தெரியாதா, நான் இந்த மாதிரி சார், அதாவது எங்கள் அண்ணனையும் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் திருமணம் பண்ணி வச்சிருவீங்களா, உங்களை நல்லா கவனிச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த ஒரு வார்த்தை போதுமியா, நீ என் தம்பி மாதிரியா, அதெல்லாம் கவனிச்சிடுறியா, போய் அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இதை தான் வந்துட்டு பேசியிருக்காரு. அதாவது ஆல்ரெடி பேசிட்டு வந்துட்டு தான் இவர் என்கேஜ்மெண்ட்டுக்குள்ளே நுழையிறாருங்க. நுழைஞ்சவொடனே அந்த என்கேஜ்மெண்ட் மேடையில் வந்துட்டு மாப்பிள்ளையும் பொண்ணு நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு லைட்டாக மாஸ்கை ரிமூவ் பண்ணுறாருங்க. இவங்க வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க வெளியே, அதாவது கார்த்திகா அவங்க பக்கத்தில் போய் அப்படியே மாஸ்கை கலட்டுறாங்க. என்னங்க நீங்கள் அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிற போகிறீங்களா, என்கேஜ்மெண்ட் வேறு வந்துட்டீங்க, உங்களை நினச்சி அங்கே தவிச்சுக்கிட்டு இருக்காரு சேரனு, எங்களுக்கே தெரியாது உங்களை இவ்வளோ நேசிப்பாரான்னு. 3 நாளாக வந்துட்டு சோத்தில் உப்பு போட மாட்டாரு, எந்த காய்கறி கூட்டு வச்சாலும் பிடிச்சி போயிடுது, அவர் அவராகவே இல்லை, ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாருன்னு ஏகப்பட்ட பிட்டை வந்துட்டு போட்டு விடாருன்னு வைங்களேன். என்ன மாமா இவ்வளோ நேசிக்குதா, அப்போ எங்கிட்ட இவ்வளோ நாள் காட்டிக்கிறவே இல்லை, எங்ககிட்டயே காட்டிக்கிறவே இல்லை கார்த்திகா, உன்னை அந்தளவுக்கு உயிருக்கு உயிராக நேசிக்குதா, அண்ணன் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப சோகமாயிருச்சு, உனக்கு அண்ணனை பிடிச்சிருக்கா, அதை மட்டும் சொல்லு, நம்ம தைரியமான முடிவு எடுத்துருவோம், நான் எப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணேன், அந்த மாதிரி எல்லாம் நான் பிளான் பண்ணிட்டேன், நீ என்னோட இப்போ கூட வா, நான் உனக்கு திருமணம் பண்ணி வச்சிடுறேன் எங்கள் அண்ணனோட அப்படின்னு சொல்ல. மனசு மாறுறாங்க, இதை நீங்கள் செஞ்சிருவீங்களா அப்படின்னு. நீ என்னை நம்பினேன்னா செஞ்சிருவேன், இந்த பாரு நான் போலீஸ்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன் அப்படின்னு எல்லா ப்ரூஃபையும் காமிக்கிறார். அந்த ஆடியோ ரெக்கார்டை போட்டு கான்ஸ்டபிள் கிட்ட பேசினார் இல்லையா, அவங்களும் வந்துட்டு ஓகே பண்ணுறாங்க. ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி அங்கேருந்து கார்த்திகாவை கூட்டிகிட்டு போயிட்டு, அதாவது பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடறாருங்க. அங்கேருந்து நிலாவுக்கு கால் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, எல்லா பிளானும் நான் பண்ணிட்டேன், போலீஸ் ஸ்டேஷனில் இந்த ஸ்டேஷனில் வந்துட்டு அண்ணன் தம்பியை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம திருமணம் பண்ணி வச்சிடலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு சொல்லிட்டாரு கான்ஸ்டபிள் அப்படின்னு சொன்னோன்னே நிலாவுக்கு வந்துட்டு அதிர்ச்சி ஆகுது, சாக்காது. யோ என்னையா பண்ணி தொலைஞ்சிருக்க, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகாது, நமக்கு என்ன அந்த மாதிரியா பிரச்சனை நடந்தது, போலீஸ் ஸ்டேஷன் வந்தோடனே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம நல்லா தானே இருக்கோம், அந்த மாதிரி அண்ணனும் கார்த்தியாவும் நல்லா இருப்பாங்க, அந்த பொண்ணு என்ன நம்பி வந்துருச்சுன்னு சொன்னோன்னே ஓகே, அதாவது நிலாவும் முடிவெடுக்கிறாங்க. இதை வந்துட்டு சேரன் கிட்ட வந்துட்டு சொல்ல போகிறாங்க. இப்படி ஒரு அதிரடி திருப்பத்துடன் அடுத்து வரப்போகிற சீன்ஸ் எல்லாம் நகரப்போகிறது என்றே சொல்லாங்க. அண்ட் இந்த சூழலில் வந்துட்டு சேரன் தைரியமாக போலீஸ் ஸ்டேஷன் வந்துருவாங்களா,
அண்டு சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் அந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை வந்துட்டு பதிவு பண்ணுங்கள்.